பார்த்துங்க. இன்றைக்கி வந்து நான் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒருத்தர் வந்து தெலுங்கானாவில் ஃபேமிலியை வந்து குழந்தைங்களையும் வந்து கொண்டுட்டு அவரும் வந்து ஒய்ஃபும் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மணி ஸ்ட்ரெஸ்ஸுனால, லேக் ஆஃப் மணினால். இதை வந்து இப்போ என்ன சொல்லலாம்னா டிப்ரெஷன் இல்லாட்டி வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரக்கூடியது. இது நம்ம வந்து சேல்ரி வாங்குகிறோம் அப்படிங்கும்போது மந்த்லி சேல்ரி பேசிஸில் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அதாவது ஒரு 25 to 30% நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடணும். அதை வந்து நம்ம எடுக்கவே கூடாது. நம்ம எமர்ஜென்சிக்கு ஏதாவது வேணும்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிடணும். மற்ற மீதியில் வந்து நம்ம அது வர்றது என்ன இருக்கோ, மிச்சம் மீதி என்ன இருக்கோ அதில் தான் வந்து நம்ம பட்ஜெட் போட்டு நம்ம வந்து அந்த வரவு வந்து என்ன வந்திருக்கோ அதுக்குள்ளே வந்து நம்ம செலவை வந்து மேனேஜ் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு வந்து அது பேர் தான் வந்து மணி மேனேஜ்மெண்ட். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து வரவு வந்து நிறைய கம்மியாக இருக்குது, பட் நம்மளுக்கு செலவுகள் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட் கட்டிங் பண்ணிடுவாங்க. அதாவது எதெல்லாம் வந்து தேவையற்ற செலவுகளோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டுமே, ரொம்ப முக்கியமானதை மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காது. ஏன்னா நம்ம வந்து மற்றவங்ககிட்ட வாங்க மாட்டோம் பணம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பணம் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து நம்ம சம்பளம் வருது, அதில் வந்து நம்ம வரவுக்கு மீறி செலவு வருதுன்னா அதை வந்து அடுத்தவங்ககிட்ட வந்து பாரோ பண்ணும்போது என்ன ஆகும்னா திரும்பி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அவங்க ப்ரெஷர் இருக்கும் அவங்களோடது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு இடத்துலேருந்து வாங்கி இங்கே கொடுக்குறது, அந்த மாதிரி வந்து ரொட்டேஷன்லேயே பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி என்றைக்குமே பண்ணவே கூடாது. நம்மளுக்கு வந்து பணம் வருது அப்படின்னா ஒருத்தர்கிட்ட சப்போஸ் நம்ம ஏதாவது வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வர்ற பணத்துலேருந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த டெட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். இல்லாட்டி வந்து இந்த டெட்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட கொடுக்க வேண்டியது வேற எங்கேயோ வாங்கி கொடுக்கும்போது நம்ம கொடுக்க வேண்டிய ஆளும் கொடுத்துருவோம், புது ஒரு டெட் வந்து நம்மளுக்கு வந்து உட்காந்துக்கும். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மணியை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அதாவது சப்போஸ் அந்த மாதிரி தெரியல நம்மளுக்கு அப்படின்னா யாரையாவது கேட்டாவது நம்ம பண்ணணும். சில பேர் வந்து கேட்கவே மாட்டாங்க யாருக்கிட்டையுமே. அவங்களே எல்லாம் பண்ணிவிட்டு பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு சேலரி வருது, மந்த்லியில் வந்து நம்ம சப்போஸ் வந்து இதெல்லாம் செலவு இருக்குது, நம்ம மிச்ச மீதி ஏதோ ஓரளவு வைக்கிறோன்னா அதை வந்து நம்ம வந்து ஆர்டி போடலாம். அப்புறம் வந்து இந்த ஜுவல்ஸுக்கு போடலாம். அந்த மாதிரிலாம் மாதம் கட்டும்போது அந்த ஆர்டிலாம் போடும்போது வந்து மாதம் நம்ம 2000 3000 அந்த மாதிரிலாம் போடும்போது ஸ்கூல் ஃபீஸுக்கெல்லாம் கட்டும்போது ரொம்ப ப்ரெஷர் இருக்காது, பேர்டனாக இருக்காது, ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும். அதை வந்து கரெக்டாக முடிகிற நேரத்தில் அதை வந்து ஃபீஸுக்கு அந்த மாதிரிலாம் கட்டிடலாம். நகையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து வச்சு வாங்கும்போது நம்ம வந்து அதை பிளெட்ஜ் பண்ணி கூட நம்ம மணி வந்து வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம ரிடீம் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். நம்மளுக்கு அது வந்து 1 year டைம் இருக்கும் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு. அவங்க பிரச்சனை இல்லை பேங்க்கில். பட் நம்ம கட்ட வேண்டியது ப்ராப்பராக கட்டி ஆகணும். நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக்கு அதை பற்றிலாம் வந்து விஷயம் தெரியாமல் அதில் போய் நம்ம போனோம்னா அது பேரிழப்பாக கொடுக்கும் நம்மளுக்கு. ஏன்னா வந்து அதை டெய்லி அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும், வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அது என்ன ஏதுன்னு தெரியாமல் உள்ள நுழையிறது பேர் ஆபத்தை கொடுக்கும். சில பேர் வந்து இந்த ரம்மி இதில் வந்து விளையாடி காசு பார்க்கலாம், இன்வெஸ்ட் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இப்போல்லாம் இருக்காங்க. இந்த இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது. அதெல்லாம் வந்து போகிறதுங்கிறது மிக ஆபத்தான விஷயம். நம்ம இருக்கிறதையும் இழந்துட்டு போயிடுவோம். அதனால் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாமல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதில் வந்து நம்ம பட்ஜெட் போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் டிப்ரெஷன், அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தீர்வு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். முதல்ல வந்து பிரச்சனைன்னு ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா வந்து வீட்டில் முதல்ல வந்து அதை சொல்லணும். சொல்லாமல் நம்மளுக்குள்ளேயே போட்டு இது வச்சுக்கக்கூடாது. அதுவே நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.